ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, உங்களது திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம், காதல் வாழ்க்கை என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணி உங்களுக்கு தேவையான உயர்வை வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். அது சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பு, சுய உழைப்பை மட்டுமே நம்பி வளருங்க. இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த 2ம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதுங்கிற விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. எனவே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரியான சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் 4 விஷயங்களே முக்கியமாக கவனித்தே ஆகணுங்க. அப்படி கவனிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது காதலரை நீங்கள் மனதில் அதிகமாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தென்படுகிறது. இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்தவருடன் நீங்கள் அதிக நேரங்கள் பேசுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதற்கான உங்களது நேரத்தையும் சக்தியும் நீங்கள் செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. உங்களது டீனேஜ் பருவத்தில் செய்த சுவாரஸ்யமான குறும்புகளை பற்றி பேசி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. காதல் வாழ்க்கை மிக மிக சூப்பராக இருக்கும். இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க. லவ்லியான மனநிலையில உங்க வாழ்க்கை துணை இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இல்லைன்னா சில நிதி இழப்புகள் ஏற்படலாம். வியாபாரிகளும் உங்கள் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 4 விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. உங்களது உறவினர்கள், நெருங்கிய நண்பர்களுடன் பேசுவது நல்லது. ஆனால் உங்களுக்கு தலைகணம் இன்றைய தினம் கண்டிப்பாக தேவையில்லைங்க. தலைகணத்தை உளுத்தி விடுவது நல்லது. முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 4 விஷயங்கள்ல முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க. உங்களது பேராசைகளை தூண்டுவதற்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. ₹1 கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ₹1 கோடி தரங்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் சுரண்டுறதுக்கு சில பேர் அபகரிக்க முயற்சிகள் மேற்கொள்வாங்க. எனவே யாரையும் நம்பாதீங்க. பணத்தை வெளியே எடுக்காதீங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறது வெளியே எடுக்கலாம். மற்றபடி உங்கள் பணம் ₹1 பத்திரமா நீங்கள் வச்சுக்க வேண்டியது இன்னைக்கு அவசரம். பேராசை உங்களுக்கு தேவையில்லைங்க. அதனால பெரிய நஷ்டங்கள் ஏற்படலாம். எனவே தவிர்த்து விடுங்கள். கவனமாக இருங்க. இரண்டாவதாக உங்களது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வார்த்தைகளை நிதானம் தேவை, கனிவு தேவை. அன்பாக பேசுங்க. இல்லைன்னா பேசாமல் இருந்துறது நல்லது. ஆர்கியூமெண்ட், தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் யாரு கூட நீங்கள் இன்றைக்கி ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. சண்டை சச்சரவுகள் ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் பேசுறது மூலமாக எந்த பிரயோஜனமும் இருக்காது. உங்களுக்கான டைமிங் வரும். அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் பேசும்போது அது கண்டிப்பாக ஈடுபடும். ஸோ இப்போ நீங்கள் பேசாதீங்க, அமைதியாக இருந்துறது நல்லது நண்பர்களே. ஒரு 2 நாட்களுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தகாத வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். கனிவாக பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க.
இன்றைய தினம் நீங்க யார்ட்டயுமே வாக்குறுதிகள் குடுக்காதீங்க. உங்களால முடியும்னா மட்டும் நீங்க வாக்குறுதிகள் குடுக்கலாம். அதுவும் இன்றைய தினம் நீங்க தவிர்த்துறது தான் நல்லது நண்பர்களே. இன்னைக்கு நீங்க பாட்டுக்கு வாக்குறுதிகள அள்ளி வீசிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் கண்டிப்பாக குறைந்துவிடும். உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிருங்க. அத குறையாம நீங்க பார்த்துக்கிறதுக்கு வாக்குறுதிகளை கவனமாக அளிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. 3வதாக பயத்த மனசுல வச்சுக்க கூடாதுங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் சொல்றீங்க. நான் என் வேலையெல்லாம் பார்க்கறது, இன்னைக்கு லீவ் போட்டுக்கிட்டாலும் கேட்கக்கூடாதுங்க. ஏன்னா, உங்க வழக்கமான வேலைகள எப்பவும் போல நீங்க தொடர்ந்து செய்யலாம். புதுசா தான் நீங்க ஆரம்பிக்கக் கூடாது நண்பர்களே. சந்திராஷ்டம தினத்தில பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த 4 விஷயங்கள கவனிக்கணுங்க. இந்த 3வது விஷயமாக பயத்த மனசுலருந்து விட்டு ஒழிக்க வேண்டும். எந்த விதமான பயமும் தேவையில்லாமல் மனசுல ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. சில விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது. அந்த மாரி நடக்காத சில விஷயங்கள் நடந்ததாக உங்க மனசு இன்னைக்கு ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி தரலாம். அதை நினைத்து நீங்கள் நேரத்தை வீணாக்கி உங்க காரியங்களில் தடைகளை, தாமதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்க வழக்கமான ரெகுலரான வேலைகளை, ரொட்டீன் ஒர்க்கை எப்பயும் போல செய்யலாம். அதுல எந்த தடைகளும் கிடையாது. புதுசா இன்னைக்கு நான் ஆரம்பிக்க போறேங்க, இன்னைக்கு ட்ரை பண்றேங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே இன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். 4வதாக நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். தியானம் செய்யுங்க, யோகா செய்யுங்க, என்ன வேணா உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க, பிடித்தமான புத்தகங்களை படிங்க, என்ன வேணா செய்யுங்க. ஆனா இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணுங்க. அதற்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிந்து அதை மேற்கொள்வது இன்றைய தினத்தை உங்களுக்கு நல்லதாக மாற்றித் தரும். இந்த 4 விஷயங்களை முக்கியமா கடைபிடிங்க. மத்தபடி உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் அதிகரிக்குங்க. காதல் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இல்லற வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்களது வாழ்க்கைக்கு புதிய டைரக்ஷனை வழங்குவது பற்றி நீங்கள் இன்றைய தினம் அதிகமாக யோசிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் 2 நாட்கள் கழித்து செய்வது நல்லது நண்பர்களே. வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான முடிவுகளை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்க. வேணா யோசிச்சுனா வச்சுக்கோங்க நண்பர்களே. தலைக்கணம் இல்லாமல் செயல்படுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு மஞ்சள் நிறத்தையும் குங்குமப்பூ கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. 2மே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும். நண்பர்களே, நமது கடகம் டுடே அஸ்வலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பல எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 3, 3ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நகைச்சுவையான பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது நண்பர்களே. கேலி கிண்டல் பண்றது இந்த தினம் தவிர்த்துவிடுவது நல்லது. வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். கமிஷன் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்க நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது இந்த தினம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. யோசிச்சு செயல்படுங்க, அவசரப்படாதீங்க. பேச்சுக்கள்ல கவனமா இருங்க. கேலி கிண்டல் வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய சில பணிகள் லேட்டாக வரதுனால உங்களுக்கு மனதில் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படலாம். மற்றவங்க பற்றி நீங்கள் இன்னைக்கு எந்த கருத்தும் கூறக்கூடாதுங்க. உங்கள் கருத்துக்களை ஈவன் சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் தவறாக தெரிவித்து விட வேண்டாம். கருத்துக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு அமைதியாக பேசாமல் இருந்தது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு எழுத்து, இலக்கியம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறதுல இழுபறியான சூழல் ஏற்படலாம். விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்படக்கூடாதுங்க. உங்களுக்கான நேரம் வரும். எனவே பொறுமையாக செயல்படுங்க. உங்கள் ஃபியூச்சர் குறித்து இன்னைக்கு அதிகமாக யோசிக்காதீங்க. அதனால் உங்களுக்கு சில மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். 10 காரியங்களை 4 மட்டும் முடிக்க முடியுது அப்படின்னா, திரும்ப அந்த வேலையிலே தொடாதபடி 4 காரியங்களை முழுமையாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அப்போ மீதி 6 காரியம் தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். இன்னைக்கு காரியங்களில் நீங்கள் விவேகமாக செயல்படணுங்க. அவசரப்படக்கூடாது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.